குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னன்றத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, ஐரோப்பிய ஆணையத்தின் நட்டூர் ஆப்பிரிக்கா திட்டத்தின் நோக்கம் யாது? ஐரோப்பிய ஆணையத்தின் நட்டூர் ஆப்பிரிக்கா திட்டத்தின் நோக்கம் யாது? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பல்லுயிர் பாதுகாப்பு, ஆப்ஷன் பி வறுமை ஒழிப்பு, ஆப்ஷன் சி ஊட்டச்சத்து பாதுகாப்பு, ஆப்ஷன் டி உணவு பாதுகாப்பு. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். ஐரோப்பிய ஆணையத்தின் நட்டூர் ஆப்பிரிக்கா திட்டத்தின் நோக்கம் யாது? கேள்விக்கான சரியான பதில் பல்லுயிர் பாதுகாப்பு. இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் தனது ஐசிபிஎம் மினிட்மேன் ஏவுகணையினை பரிசோதித்த நாடு எது? கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். சமீபத்தில் தனது ஐசிபிஎம் மினிட்மேன் 3 ஏவுகணையினை பரிசோதித்த நாடு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ தென் கொரியா, ஆப்ஷன் பி வடகொரியா, ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி அமெரிக்கா. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். சமீபத்தில் தனது ஐசிபிஎம் மினிட்மேன் 3 ஏவுகணையினை பரிசோதித்த நாடு எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் அமெரிக்கா. மூன்றாவது கேள்வி என்னன்றதை இப்ப பார்க்கலாம். இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, தென் அமெரிக்காவில் யூபிஐ தொழில்நுட்பத்தினை ஏற்றுக்கொண்டுள்ள முதல் நாடு எது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். தென் அமெரிக்காவில் யூபிஐ தொழில்நுட்பத்தினை ஏற்றுக்கொண்டுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ சிலி, ஆப்ஷன் பி பெரு, ஆப்ஷன் சி பொலிவியா, ஆப்ஷன் டி பிரேசில். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். தென் அமெரிக்காவில் யூபிஐ தொழில்நுட்பத்தினை ஏற்றுக்கொண்டுள்ள முதல் நாடு இது? இந்த கேள்விக்கான சரியான பதில் பெரு. அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி, உச்சநீதிமன்றத்தின் பாலின உணர்வு மற்றும் உள் புகார்கள் குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது? உச்சநீதிமன்றத்தின் பாலின உணர்வு மற்றும் உள் புகார்கள் குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பேலா திரிவேதி, ஆப்ஷன் பி பி நகரனா, ஆப்ஷன் சி இந்து மல்ஹோரா, ஆப்ஷன் டி நூமா கோஹ்லி. உச்சநீதிமன்றத்தின் பாலின உணர்வு மற்றும் உள் புகார்கள் குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஹீமா கோலி. ஐந்தாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். பிரகதி 2024 நிகழ்வு எதனுடன் தொடர்புடையது? கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, பிரகதி 2024 நிகழ்வு எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ ஆயுர்வேத புத்தாக்கம், ஆப்ஷன் பி விண்வெளி தொழில்நுட்பம், ஆப்ஷன் சி பாதுகாப்பு தொழில்நுட்பம், ஆப்ஷன் டி திறன் மேம்பாடு. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். பிரகதி 2024 நிகழ்வு எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் ஆயுர்வேத புத்தாக்கம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். முதல் உலகளாவிய சதுப்பு நில மதிப்பீடானது எந்த அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டது? முதல் உலகளாவிய சதுப்பு நில மதிப்பீடானது எந்த அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏ வெட்லாண்ட்ஸ் இன்டர்நேஷனல், ஆப்ஷன் பி உலக சதுப்பு நில கூட்டமைப்பு, ஆப்ஷன் சி யுஎன்இபி, ஆப்ஷன் டி ஐயுசிஎன். முதல் உலகளாவிய சதுப்பு நில மதிப்பீடானது எந்த அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் ஐயுசிஎன். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவின் முப்படைகளின் கூட்டு கட்டுப்பாடு பிரிவுகளுள் ஒன்று எங்கே அமைந்துள்ளது? இந்தியாவின் முப்படைகளின் கூட்டு கட்டுப்பாடு பிரிவுகளுள்
ஒன்று எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ அந்தமான் நிக்கோபார், ஆப்ஷன் பி லட்சத்தீவு, ஆப்ஷன் சி கோவா, ஆப்ஷன் டி குஜராத். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இந்தியாவின் முப்படைகளின் கூட்டு கட்டுப்பாடு பிரிவுகளுள் ஒன்று எங்கே அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் அந்தமான் நிக்கோபார். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு சர்வதேச புக்கர் பரிசினை வென்றவர் யார்? 2024ஆம் ஆண்டு சர்வதேச புக்கர் பரிசினை வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜென்னி எர்பன்பெக், ஆப்ஷன் பி ஹெடா ஜினர், ஆப்ஷன் சி டோரிஸ் கிலியாஸ், ஆப்ஷன் டி உல்ஃப்காங் போசிக். 2024ஆம் ஆண்டு சர்வதேச புக்கர் பரிசினை வென்றவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஜென்னி எர்பன்பெக்.